வணக்கம். நான் புண்ணியம் வீடு சேனலிலிருந்து சுதா சந்தோஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, காய் சாதம் தான் செய்ய போகிறேன். பிரிஞ்சி சாதம், ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னாலும் சொல்லலாம். இது தாளிப்பு போட்டிருக்கேன். தாளிப்பு ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் கூட ஊற்றலாம். நான் வெறும் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு கொஞ்சம் புரிஞ்ச பின்னாடி வெங்காயம் போட்டு வதக்குறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் தக்காளி தான் போட போகிறோம். தக்காளி இன்னும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் இன்னும் சீக்கிரம் வெந்துடும். புதினாவை தண்ணியில் நல்லா அலசிட்டு போடுங்க. நான் இன்றைக்கி காய்கறி பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். கேரட் இல்லை என்கிட்ட, அதனால் நான் கேரட் போடலை. ஒரு பக்கம் சாதம் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ரசம் சாதம் வச்சுருக்கேன். சாதம் வடிக்கணும். இது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நல்ல சின்ன குட்டி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு பண்ணி தண்ணியாக வச்சுட்டேன் கொஞ்சம். நான் இன்றைக்கி அதை நம்ம வதக்கிறதுக்குள்ளே சரியாயிடும். இந்த தண்ணி பார்த்திங்களா, இது நான் சாதம் போடும்போது அரிசி அளந்து ஊற்றுவோம் பார்த்திங்களா, அப்போ அந்த தண்ணியை ஜார் கழுவுன தண்ணியை யூஸ் பண்ணிப்பேன். தக்காளி இன்னும் வதங்கலை. கொஞ்சம் அடி பிடிக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு போட்டால், அதனால் துழவிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் வேணும்னா நம்ம எண்ணெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் மட்டும் எப்போவுமே பார்த்து ஆட் பண்ணுங்க. இது உப்பு போட்டிருக்கேன் இந்த சமயம் நான். ஏன்னா தக்காளி சரியாக வதங்காது, அதனால் நான் எப்போவுமே தக்காளி போடும்போது உப்பு போடுவேன். தக்காளி நல்லா வதங்கிடும். பச்சை பட்டாணி, இது அப்படியே பச்சை பட்டாணி தாங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்குச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம காஞ்ச பட்டாணியும் போடலாம். முன்னாடி நாள் ஊற வச்சிடணும் அதை. இது பச்சை பட்டாணி, அதனால் ஊற வைக்கல, அப்படியே தான் போடுறேன் கழுவிட்டு. வெங்காயம், தக்காளிலாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இது நம்ம பிரியாணி அரிசியில் செய்கிறோம், அதனால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கம்மியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். புதினாவும் நல்லா வதக்கி விடணுங்க, அப்போ தான் அதனோட ஸ்மெல் நல்லா இருக்கும். கொஞ்சம் நான் மிளகாத்தூள் போடுறேன். ஆக்சுவலாக போட தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகா தான் போடுவேன் எப்போவுமே. கொஞ்சம் நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நமக்கு கொஞ்சம் கலரிங்காக வரும். நான் இன்றைக்கி பீன்ஸும் பச்சை பட்டாணி 2 தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பச்சை பட்டாணி போட்டுட்டேன், இப்போ பீன்ஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம பீன்ஸு சைஸ் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். நம்ம விருப்பம் தாங்க. 1 இன்ச் அளவுக்கும் வைக்கலாம், 1.5 இன்ச் அளவு கூட வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி பீன்ஸு குட்டி குட்டியாக அரைச்சிருக்கேன். நம்ம கேரட் இருந்தாலும் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், மீல் மேக்கர் போடலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றலாங்க இதில். இப்போது எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அந்த பவுடர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா இருக்கும். இது பாஸ்மதி அரிசி தான். இது லூஸில் வாங்கின பாஸ்மதி அரிசி. இது 1 கிலோ 130 ரூபான்னு வாங்கினேன் இந்த அரிசியை. நம்ம பேக்கெட்டில் விற்கிறதோ ஒரு முறை செஞ்சு பார்த்தா தாங்க தண்ணி அளவு கரெக்டாக தெரியும். இந்த அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணிங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் வைக்கிறேன். சரியாக வருது நல்லா. நம்ம அரிசியை யூஸ் பண்ணாதாங்க அது தெரியும் நமக்கு எவ்வளோன்னு. நான் அந்த கணக்கில் தாங்க இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். நான் இந்த சாதத்தை வெயிட் போட்டேன். ஜஸ்ட்டு 2 விசிலுங்க, உடனே வந்துடும். வந்துட்டால் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு.
நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த சமயம் நம்ம எதுனா கொத்தமல்லி தழை போடுறதுனால போடலாம், முந்திரி வறுத்து போடுறதுனால போடலாம், வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிட்டு கூட போடலாங்க. இந்த பிரியாணி அரிசிக்கு இதுவே நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியில் போடும்போதே போடணும் கொஞ்சம், ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது நம்ம தக்காளி போடும்போது போட்டதே சரியாக தான் இருந்தது நமக்கு. பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுச்சு. குழஞ்சி வரலைங்க, இது நல்லாவே இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் வந்து பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து மேலே மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அதுதான் அதுக்கு சைட் டிஷ். இது சாதம், குழந்தைங்க இருக்கிறதுனால சாதம் வச்சுருக்கவங்கள. அப்புறம் ஒரு 5 முட்டை போட்டு வேக வச்சுருக்கேங்க. இது வந்து சாதத்துக்கு சாப்பிடலாம், நைட்டுக்கு வேணும்னாலும் கிரேவியாக டிஃபனுக்கு வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். நான் இதுக்கு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். 4 தக்காளி, 2.5 வெங்காயம், ஒரு பூண்டு, இந்த இன்க்ரீடியண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இஞ்சி கூட போடலைங்க. இதுக்கு நம்ம கையில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க சமையல். இது போடணும், இது போடக்கூடாதுன்னு எதுவும் இல்லைங்க. உப்பு காரம் இருந்தால் போதும், சாப்பிட முடியும். இப்போ வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பின்னாடி நான் வந்து வடகம் போட மாட்டேன், இதுக்கு பருப்புக்களும் போட மாட்டேன். இந்த குழம்பு வந்து எண்ணெய் கம்மியாகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிக எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கணும். அதனால் நீங்கள் அதுக்காக எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில சமயம் எப்போவாவது இப்படி செய்வேன் நான். இதுக்கு எண்ணெய் காஞ்ச பின்னாடி நான் என்ன போட போகிறேன்னா, கடுகு சீரகம், அவ்வளோதாங்க. நல்ல கடுகு சீரகம், கருவேப்பிலை. நான் சாதம் ஆல்ரெடி வடிச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் காயறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சால் வேலை தொடங்கிடுவேன். இந்த வானல் கொஞ்சம் கனமாக இருக்குங்க, அதனால் அந்த கொஞ்சம் எண்ணெய் கூட காயறதுக்கு நேரமாகுது. லேசான வானலாக இருந்தால் சீக்கிரம் காஞ்சிடும். ஆனால் நம்ம அடி கனமான வானலை யூஸ் பண்ணால் நல்லதுங்க எப்போவுமே. அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். கடுகு பொரியுதுங்க. இப்போது சீரகம் தான் நான் போடணும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க. கொத்தமல்லி மட்டும் நம்ம கடைசியாக தூவணுங்க எப்போவுமே. நான் இப்போ கருவேப்பிலையும் போடலை. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். தனித்தனியாக வெங்காயம், தக்காளி நம்ம அவசரத்துக்கு ஒன்றா வதக்கிடலாம். தனித்தனியாக வதக்கினா நல்ல ருசியாக இருக்குங்க. இப்போது எண்ணெயில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இந்த முட்டை தூக்கில் மட்டும் நம்ம கிராம்பு, பட்டை போட்டால் அது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே நம்ம விருப்பம்தான், எப்படினாலும் செய்யலாம். சமையல்ன்றது சுத்தமாக ஆரோக்கியமாக செஞ்சால் நல்லதுங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போடுறது நல்லது தான். ஆனால் இன்றைக்கி நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். நான் கலர் வந்து எப்போவும் யூஸ் பண்ண மாட்டேன் பிரியாணி கூட. கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன், ஏன்னா இதை கொஞ்சம் முட்டை இல்லைங்களா, கொஞ்சம் நீச்சு வாசனை வரும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். அதனால் நான் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நான் கருவேப்பிலை போடுறேன். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து போய் கருவேப்பிலை எடுக்க மறந்துட்டேங்க. அந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் எல்லாத்தையும்.
கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நேரம் ஆகுது. ஆனாலும் வெங்காயம் நல்லா வதங்கினா முட்டை தொக்கு கிரேவி நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை பார்த்து வதக்குங்க. இப்போது நான் வெங்காயத்தோடே தாங்க பூண்டும் தட்டி போட்டிருக்கேன், தோல் உரித்து. இது ஹைப்ரிட் பூண்டு தான் இது. ஆக்சுவலாக நம்ம நாட்டு பூண்டு நல்ல மனம் ருசி அதில் இருக்கிறத வேறு தாங்க. இது ஹைப்ரிட் பூண்டு. நான் இதை ஜென்ரலாக வந்து நம்ம நாட்டு பூண்டையே நறுக்கி தாங்க போடுவேன். இந்த முறை தட்டி போட்டிருக்கேன். இது இந்த ஹைப்ரிட் பூண்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் ருசி நிச்சயமாக இல்லைங்க. அதில் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால எல்லாருமே இந்த பூண்டு தான் வாங்குகிறாங்க இப்போல்லாம். முட்டை கிரேவியில் ஓரளவுக்கு வேலை முடிச்சாச்சு. இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு நல்லா ஆகிடுச்சாவே நம்ம முட்டை கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இந்த உப்பு மட்டும் கொஞ்சம் சரியாக போட்டுக்கணும். நான் கல் உப்பு போட்டேன்னா எனக்கும் சரியாக அளவு தெரிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் இன்றைக்கி அது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுறேன். நீங்கள் இதே மாதிரி விடாதீங்க. நம்ம உடனே செய்யணும்னு நினச்சோம்னா ஃப்ளேம் அதிகமாக வச்சிடறோம். அதனால் அடி பிடிக்குதுங்க. கொஞ்சம் நிதானமாக சிம்மில் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நல்லா தான் இருக்கும். எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது. இது கொஞ்சம் அடி பிடிக்குது, சீக்கிரம் வதக்கணுன்றதுக்காகவே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறோம். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா எண்ணெய் அவ்வளோ தேவையே இருக்காது, நல்லா வதங்கிடும் அது. நான் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச நாட்டு மிளகாத்தூளுங்க இது. நாட்டு மிளகாத்தூள் உடலுக்கு நல்லதுங்க, எரிச்சல் இருக்காது, வயிறு நல்லா இருக்கும். நாட்டு மிளகாத்தூள், நாட்டு மிளகாயில் தூள் அரைச்சி வச்சுக்கிறது எப்போவுமே நல்லதுங்க. மிளகாத்தூள் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவங்கவுங்க விருப்பம்தான், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இந்த தண்ணியே ஊற்றாமல் கூட கிரேவி செய்யலாங்க. எண்ணெய் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஊற்றணும் அதுக்கு. நான் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் அவசரமாக செய்கிறேன். முட்டை வேக வச்ச முட்டை தோல் உரிச்சுங்க. நம்ம முட்டை வேக வைக்கும் போது நான் அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணல. முட்டை தோல் மேலே உரிக்க ஈஸியாக இருக்கணும்னா முட்டை வேக வைக்கும் போதுங்க நம்ம அது மேலே கல் உப்பு கொஞ்சம் தூவி விடணும். தோல் நல்ல ஃபினிஷிங்காக வரும். ஆக்சுவலாக நான் முட்டையை லேசாக கத்தியில் கீறியிருக்கேன். அதுக்குள்ளே அந்த காரம் எசன்ஸ் எல்லாம் இறங்கணும்னு ரொம்ப ஆழமாக போடாமல் லேசாக மேலே மட்டும் கீறி விட்டால் அந்த முட்டையிலையும் அந்த காரங்க இறங்குங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நம்ம வீட்டில் யாருன்னா இந்த மாதிரி நான் முட்டை சாப்பிடலைன்னா நம்ம இந்த கிரேவியில் முன்னாடி முட்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். நானும் அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. அவங்களுக்கும் அந்த குழம்பு இருக்கும், ஆனால் முட்டை போடாமல் இருக்கும் அந்த குழம்புல. இப்போ ஆல்மோஸ்ட் முட்டை போட்டேன், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்திருக்கு. இப்போ நாங்கள் ஒரு தூள் போடுவோங்க, தனியாத்தூள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். தனியா, முடி தனியாங்க, மிளகு, கொஞ்சம் சோம்பு
போட்டு வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இந்த நான்வெஜ் முக்கியமாக வந்து மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் மேலே இறக்கும்போதுக்கு முன்னாடி தூவுவோம். இது எங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இந்த இது மிளகு, தனியாத்தூள், சோம்பு, பட்டை லவங்கெல்லாம் இல்லைங்க. இது என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்கி. அதை போட போகிறேன். நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் அதை. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது. அதனால் அந்த கொத்தமல்லி கொஞ்சமாக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக சிசர் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ளேவர் வரணும் இல்லைங்களா குழம்புல, அதனால் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி சிசர் வச்சு யூஸ்வலாக கட் பண்ண மாட்டேன். குழம்பு ஃபுல்லாக வரணும்னு குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது தாங்க நான் சொன்ன தனியாத்தூள். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அது அந்த பொடி போட்ட உடனே குழம்பு கலரே வேறு ரேஞ்சில் ஆகிடும். நல்ல மணமாக இருக்கும். ஒரு நாள் அந்த பொடி நான் வறுத்து செஞ்சு காமிக்கிறேன். யாருன்னா தேவைப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளவே தாங்க. முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம டிஃபன் ஐட்டமோடும் சாப்பிடலாம், சாதத்தோடும் கலந்து போட்டு சாப்பிடலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் எடுத்து வச்சு சாதத்தோடு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க இது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சோம்னா நிறைய குழம்பு ஆகும். இந்த மாதிரி திக்காக கிரேவி பண்ணோம்னா கொஞ்சமாக தான் குழம்பு, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் நம்ம கையில் கொத்தமல்லி நிறைய இருந்தால் போடலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு, கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக கொதிச்சா போதுங்க. இது நான் தனியாக எடுத்து வச்சதுங்க, முட்டை போடாத எடுத்து வச்சது. இது முட்டை போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சேன். முக்கியமாங்க இது நைட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழம்பு மறுநாளும் நாங்கள் வச்சு சாப்பிடுவேன். நான் மறுநாள் டிஃபனுக்கும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த குழம்பு, முட்டை இல்லைங்க, குழம்பு வச்சுருவேன். இது திட்டமாக செய்வேன். அதனால் ஒரு 4 பேருக்கோ 3 பேருக்குன்னா திட்டமாக செஞ்சால் தாங்க நல்லா இருக்கும். முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க.